عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நபியே, நியாய தீர்ப்பை பொய்யாக்குகின்றானே, அவனை நீர் பார்த்தீரா? பின்னர் அவன்தான் அனாதையை விரட்டுகிறான். மேலும் ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதும் இல்லை. இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் தொழுகையில் பராமுகமாகவும் இருப்பார்கள். அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவேதான் தொழுகிறார்கள். மேலும் அற்பமான பொருட்களை கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்கள். அல்லாஹ் உண்மை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்னால் பேச வந்துள்ள தலைப்பு ஹஜ். ஹஜ் என்றால் என்ன என்று சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் 5 நாட்களில் 5 இடங்களில் 7 அமல்களை செய்வதற்கு பெயர்தான் ஹஜ் என்று சொல்லப்படும். 5 நாட்கள் என்னவெல்லாம் என்றால் துல்ஹஜ் மாத பிறை 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள் தான். 5 இடங்கள் எதுவெல்லாம் என்றால் காபா, சஃபா, மர்வா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா. 7 இடங்கள் என்னவெல்லாம் என்றால் இஹ்ராம், தவாஃப், சாயி, அரஃபாவில் இருந்து கல்லெறிதல், குர்பான் கொடுத்தல், தலைமுடி களைதல். இதுவெல்லாம் அல்லாஹ் கூறுகிறான், இன்ன அவ்வல பைத்தி வலி அன்னாசி அல்லதி பிமக்கதம் முபாரகம் வஹுதல்லில் ஆலமீன். அருள்வளம் மிக்கதாகவும் அகிலத்தாருக்கு வழிகாட்டியாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் இறையாலயம் காபாதான் என்று மக்காவில் உள்ளது என்று குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 96, 97வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என அல்லாஹ் கூறுகிறான். ஹஜ் ஒரு தடவை மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது ஹஜ் ஒரு தடவை மட்டும் செய்யறதுதான் நமக்கு கடமை. அப்படி நம்ம மீண்டும் மீண்டும் செஞ்சா அது நமக்கு வாஜிப் இல்லை. நம்ம ஏன் இப்போ சில பேர்
நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அது வந்து நம்ம மேல கடமை அப்படி சொல்லி நினைச்சிட்டாங்க. ஆனா வந்து ஒரு தடவை செய்யறது தான் நம்ம மேல கடமை. நம்ம வந்து நெறைய தடவை ஹஜ் செஞ்சோம்னா, அது வந்துட்டு சுன்னத்தா தான் இதாகும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தோழர்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சொல்றாங்க, ஹஜ் இறுதி பேருரையில வந்துட்டு உங்கள் மீது ஹஜ் வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி தோழர்கள் இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாரு, அவர் பேர் என்னன்னா அல் அக்ரில் பின் ஹாபிஸ். இவர் வந்து எனக்கு கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டுமா இது எங்கள் மீது கடமைப்பட்டுள்ளது அப்படி சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அப்படி நான் கூறினா அது வந்து உங்கள் மீது கடமையா இருக்கும். அது வந்து உங்களால நிறைவேற்றவும் முடியாது. அதை வந்து நீங்க வந்து நிறைவேற்ற சக்தி பெறவும் மாட்டீங்க. ஹஜ் வந்து ஒரு முறை மட்டுமே தான். கூடுதலா செஞ்சா அது வந்து சுன்னத்தாகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஹஜ் எப்போது நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா, ஒருவர் வந்து தான் ஹஜ் செய்யணும் அப்படி சொல்லி நாடினா அது அப்பவே நிறைவேற்றுறது வந்து சிறந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தான் ஹஜ் நிறைவேற்றுறாங்க. ஆனா ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. அவரும் தாமதப்படுத்தி தான் நிறைவேற்றினார். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு நீங்க எப்ப சக்தி பெறுறீங்களோ அப்போ வந்து அதை நிறைவேற்றிருங்க அப்படி சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்னு அப்பாஸ் அலி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதா இப்னு அப்பாஸ் அலி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. எவராவது ஹஜ் செய்ய நாடினால் அவர் உடனேயே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றாங்க. எதனால இப்படி சொல்றாங்கன்னா, அவங்க வந்து நினைச்சிட்டு சரி அப்புறம் செய்யலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து சில நேரம் அவங்க நோயால பாதிக்கப்படலாம், சில நேரம் அவங்க வந்து வாகனம் தவறலாம், இது மாதிரி நிறைய ஒவ்வொரு சிச்சுவேஷன் மாறலாம். அதனால அவங்க எப்ப நாடுறாங்களோ, அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப செய்யறது வந்து சிறந்தது அப்படி சொல்றாங்க. இப்போ வந்துட்டு 5 நாட்கள்ல என்னவெல்லாம் செய்வோம் அப்படிங்கறது வந்துட்டு 5 நாட்கள்ல என்னவெல்லாம் செய்வோம் அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நியத் வச்சு இஹ்ராம் அணியணும். அதுக்கப்புறம் மினாவுல இருந்து புறப்பட்டு சென்று மினாவுக்கு வந்து புறப்பட்டு சென்று அங்க தங்கணும். ஒரு பாங்கு 2 இமாம்களுடன் நின்று லுஹரையும் ஆசரையும் ஜம்மு கஸ்ரா சேர்த்து தொழுகணும். துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் என்ன பண்ணணும், அரஃபா தினம் அன்னைக்கு மினால இருந்து அரஃபா மைதானத்துக்கு வந்து போய் அங்க சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு மக்ரிப் தொழுகாம முஸ்தலிஃபாக்கு புறப்படணும். முஸ்தலிஃபால இருந்து சுபுகு வரை ஓய்வு எடுத்துட்டு சுபுகு தொழுதுட்டு அங்கிருந்து கல்லு பொறுக்கி எடுத்துட்டு பிரார்த்தனை செய்துட்டு முஸ்தலிஃபா வந்தவுடன் மஹ்ரிபை இஷாவை தொழுதுட்டு துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் பெருநாள் அன்னைக்கு முஸ்தலிஃபால இருந்து மினாவுக்கு புறப்பட்டு சென்று மினாவுல ஜும்ரத்துல் அக்கபா அங்க வந்துட்டு கல்லெறியணும். அப்புறம் குர்பான் கொடுத்து தலைமுடிகளை வந்து களையணும். அது வந்து ஆண்களுக்கு எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து பெண்களுக்கு எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தடை செய்யப்பட்ட அனைத்து உடலுறவை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு வந்து அனுமதி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு தவாஃபுல் இஃபாலா எனப்படும் விடைபெறும் தவாஃப் செய்யணும், சஹி செய்யணும். அதுக்கப்புறம் மஹ்ரிபுக்குள்ள மினா திரும்பி வரணும். குறிப்பா வந்து துல்ஹஜ் 10ஆம் நாள்ல வந்துட்டு தவாஃபுல் இஃபாலா மட்டும் சஹி வந்து செய்ய முடியலன்னா அடுத்த வருகிற ஐயாமு தஷ்ரீக் அந்த 11-12 நாட்கள்ல வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து நிறைவேற்றிடணும். அதுக்கப்புறம் துல்ஹஜ் 11ஆம் நாள் வந்துட்டு 11-12ஆம் நாள் ஐயாமு தஷ்ரீக் இந்த 2 நாட்கள்ல வந்து மினாவுல தங்கி 3 ஜும்ராக்களுக்கும் சூரியன் உச்சத்துல இருக்கும் போது நம்ம வந்து கல்லெறியணும். இந்த நாட்கள்ல வந்து மினாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படி யாராவது வெளியேறிட்டாங்கன்னா மஹ்ரிப்க்கு முன்னாடி அங்க திரும்பி வந்துடணும். இந்த 2 நாட்களுக்கு பிறகு வந்து மினாவை விட்டு வெளியேறி விடாம அப்படியே வந்து மினாவை விட்டு வெளியேறி விடலாம். அப்படி வெளியேறலைன்னா அடுத்த 13ஆம் நாள்ல வந்து மினாவுல தங்கி 3 ஜும்ராக்கள்ல வந்து கல்லெறிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியேறணும். அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துட்டு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, மிக சிறந்த செயல் என்ன அப்படி சொல்லி கேட்கிறாரு.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறுறாங்க, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்புவது அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் உள்ள மிக சிறந்த செயல் என்ன ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி கேட்கும்போது, அல்லாஹ்வின் பாதையில போர் புரிவது அப்படி சொல்லி சொல்றாங்க. அதுக்கும் அடுத்தது என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது, ஹஜ் மப்ரூர் அப்படி சொல்லி அவர் வந்து பதில் கொடுக்கிறாரு. ஹஜ் மப்ரூர் அப்படின்னா என்னன்னா, ஹஜ் என்றா பாவங்கள் ஹஜ் மப்ரூர் என்றால் பாவங்கள் கலக்காத ஹஜ் என்று பொருள். ஹசன் அலி அவங்க வந்து சொல்றாங்க, ஒருவர் வந்து ஹஜ்ஜை முடிச்சு திரும்பும் போது அவங்க வந்து உலகப்பற்று அற்றவராகவும் மறுமையின் மீது ஆசை கொண்டவராகவும் திரும்பணும். அதுதான் ஹஜ். அப்படியுள்ள ஹஜ் தான் ஹஜ் மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஹாஜிகள் வந்து அல்லாஹ்வின் விருந்தினர்கள் அப்படி சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக அபூ ஹுரைரா அவங்க வந்துட்டு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஹஜ் செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹ்வின் விருந்தினர்கள் ஆவார்கள். அவர்கள் வந்து அவன் வந்து அழைச்சா அவன் வந்து பதில் கொடுப்பான். அவங்க வந்து பிழை பொருத்தம் தேடினா அந்த அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹஜ் வந்து நம்மளுடைய பாவங்களை அழிக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க. அது எப்படிப்பட்டதுன்னா, இப்போ இப்போ ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறுறாங்க, யார் வந்து ஒரு இச்சையை தூண்டும் செயல்களை செய்யாம தீய பேச்சுக்களை பேசாம ஹஜ் செய்கிறாங்களோ அவங்க வந்து அன்று பிறந்த குழந்தை போல தூய்மை அடைவாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு கொல்லனின் துருத்தி இரும்பு, ஒரு துருப்பிடிச்ச இரும்பு, அப்புறம் ஒரு தங்கம் வெள்ளி அதுல உள்ள அழுக்க வந்து எப்படி எடுக்குமோ அது போல நம்மளுடைய பாவங்களை வந்து எடுக்கும். இன்னொன்னு அது வந்து அது வந்துட்டு நம்மளை வறுமையிலிருந்தும் பாவங்கள்ல இருந்து நீக்கும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு வந்து சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் நற்கூலி இல்ல அப்படி சொல்லி சொல்றாங்க. ஹஜ்ஜுடைய கூலி ஒரு ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ஜுடைய நற்கூலி சொர்க்கமே அப்படி சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு. என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறுறாங்க, அபூ ஹுரைரா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. ஒரு உம்ரா மற்றொரு உம்ராவுக்கு இடையில் உள்ள பாவங்களை அழிக்கும். மப்ரூரான ஹஜ்ஜுக்கு நற்கூலி சுவனத்தை தவிர வேறில்லை அப்படி சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி ஹஜ்ஜுடைய நிபந்தனைகள் இருக்கு. ஹஜ்ஜுடைய நிபந்தனைகள் என்னன்னா, ஒரு முஸ்லிம் வந்து இப்ப ஹஜ் செய்யணும்னா அதுக்கு வந்து 5 நிபந்தனைகள் இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து முதல்ல ஒரு முஸ்லிமா இருக்கணும். அடுத்ததா அவங்க வந்து பருவ வயதை அடைஞ்சவங்களா இருக்கணும். அப்புறம் நல்ல மனநிலை உள்ளவங்களா இருக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்க வந்து சுதந்திரமா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இப்ப ஹஜ் செய்யறாங்கன்னா அதுக்குண்டான சக்தி வந்து பெற்றிருக்கணும். இந்த 5 நிபந்தனைகளுமே அவங்க வந்துட்டு இந்த 5 இதுமே அவங்க கொண்டவங்களா இருந்தாதான் அவங்க வந்து ஹஜ் செய்ய முடியும். இஸ்லாம் வந்துட்டு இது ஹஜ்ஜுன்னு இல்லை, எல்லா இதுலயுமே வந்துட்டு புத்தி சுவாதனம் உள்ளவங்களுக்கும் பருவ வயது அடைந்தவங்க மீது மட்டும்தான் கடமையாக்கப்பட்டிருக்கு. வல்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மினல் அஷ்தத இலைஹி ஸ்வபீலன். மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ் செய்வதானது அல்லாஹ்வுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும் அப்படி சொல்லியிருக்கு. இது வந்து குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 97வது வசனமா இருக்கு. ஹஜ்ஜின் தவிர்க்க முடியாத முதல் நில கடமைகள் என்னெல்லாம்னா, இஹ்ராம் அணிகிறது, ஃபர்ஸ்ட் நியத் வைக்கணும், அப்புறம் இஹ்ராம் அணிகிறது, அப்புறம் அரஃபா மைதானத்துல தங்குறது, அப்புறம் தவாஃபுல் இஃபாலா பெருநாள் அன்னைக்கு தவாப் செய்யறது, சஃபால இருந்து மர்வாக்கு 2 குன்றுகளுக்கு இடையில ஓடுறது. ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் என்னென்னா, 2ஆம் நிலை கடமைகள் என்னன்னா, மீகாத் எல்லையில வந்துட்டு இஹ்ராம் அணிகிறது. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இப்ப ஹஜ் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்துட்டு அந்த எண்ணத்துல வந்து நம்ம வந்து இஹ்ராம் அணியணும். அந்த நியத்தோட இஹ்ராம் அணியணும். அப்புறம் மாலை நேரம் வரை அரஃபா மைதானத்துல வந்துட்டு தங்கணும். அதுக்கு அடுத்தது அரஃபாவை அடுத்து முஸ்தலிஃபால தங்குறது, தஷ்ரீக்குடைய இரவுல வந்து மினாவுல தங்குறது, அப்புறம் தஷ்ரீக்குடைய நாட்கள்ல வந்துட்டு கல்லேறியணும். ஆண்களுக்கு வந்து தலைமுடி வந்து மழிக்கணும், அல்லது அப்புறம் பெண்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஒரு அங்குலம் வந்து குறைக்கணும். தவாஃபுல் விதா எனப்படும் விடைபெறும் தவாஃப் வந்து செய்யணும். ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் எனும் 2ஆம் நிலை கடமைகள் என்னென்னா, வாஜிபான இந்த கடமை வந்துட்டு நிறைய இருக்கு. இதுல வந்துட்டு
ஒருத்தர் வந்து தன்னுடைய இந்த கடமைகள்ல எதையாவது மிஸ் பண்ணிட்டாலோ இதுல ஏதாவது ஒண்ணு செய்ய முடியாம அவர் வந்து உடம்பு சரியில்லாம அவருடைய சூழ்நிலையின் காரணமாக இதுல இவர் ஏதாவது செய்யாம விட்டுட்டாருன்னா அங்க வந்துட்டு ஒரு பிராணிய வந்துட்டு பலி கொடுக்கணும். அவர் வந்துட்டு அங்கேயே கொடுத்து அங்க வந்து மக்கத்து ஏழைகளுக்கு வந்துட்டு அந்த இறைச்சியை வந்து கொடுக்கணும். இந்த பரிகாரத்தை வந்துட்டு வழங்குறவர் வந்துட்டு குடுக்கறவங்க வந்துட்டு அதுல இருந்து ஒரு துண்டு இறைச்சி கூட சாப்பிடக்கூடாது. இப்படி ஒருவர்னால கொடுக்க முடியாது அப்படின்னா அவர் வந்து அங்க இருக்கிற அங்கிருந்து நம்ம இங்க வீட்டுக்கு அவங்க வீடு திரும்புறதுக்குள்ள ஹஜ்ஜ முடிச்சு நம்ம வர்றோம்ல அந்த லாஸ்ட் 10 நாளையில அவர் வந்து நோன்பு வச்சிருக்கணும். இந்த இந்த ஏதாவது ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா இதை வந்து செஞ்சே ஆகணும். அடுத்தது இஹ்ராமுடைய நிலையில வந்து ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடாதது பொதுவானது என்னவெல்லாம்னா நகத்தை வெட்டுறது, அதுக்கப்புறம் உடல்ல இருக்கிற ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து அவங்களோட முடிகளை வந்துட்டு எடுப்பது. தன்னுடைய உடம்புல இருந்தோ இல்ல அவங்களுடைய தலையில இருந்தோ தானா முடி விழுகுது, இல்ல அவங்களுடைய நகம் வந்து தானா உடையுது அப்படின்னா அது வந்து தவறு இல்லை. ஆனா வந்துட்டு இது வந்துட்டு நம்மளா செய்யக்கூடாது. அடுத்தது என்னன்னா குங்கும சாயம் அது மாதிரி உள்ள கலர் உள்ள ஆடைகளை வந்து அணியக்கூடாது. அப்புறம் வந்துட்டு வாசனை திரவங்கள் வந்து பூசக்கூடாது. ஹரமின் எல்லைகள்ல வந்துட்டு மரங்கள்லாம் இருக்கும், செடி மரம் அதெல்லாம் இருக்கும். அதையில இருந்து ஏதாவது பிக்கிறது உடைக்கிறது அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. பாதையில கிடக்கிற பணம் அது மாதிரி பொருட்கள் அது மாதிரி உள்ளதை எதுவுமே எடுக்கவும் கூடாது. பறவை விலங்குகள் இதையெல்லாம் வந்து நம்ம அங்க வந்து வேட்டையாடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்ப யாரோ வேட்டையாடுறாங்க அவங்களுக்கு உதவி செய்யறோம்னா அதுவும் பண்ணக்கூடாது. தடை செய்யப்பட்ட வார்த்தைகளையோ இல்ல சொற்களையோ அந்த மாதிரி உள்ள எதையுமே வந்து நம்ம அங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகள் இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. தேவையற்ற சர்ச்சைகளையும் விவாதங்களையும் ஈடுபடக்கூடாது. அடுத்தது பாலுணர்வு தூண்டும் பேச்சு இதையும் செய்யக்கூடாது. உடலுறவு செய்யவும் கூடாது. மேனி தழுவுதலும் கூடாது. திருமணம் செய்தல், அப்புறம் திருமண ஒப்பந்தம், அதுக்கப்புறம் திருமணம் செய்வதற்காக பேசுறது அது மாதிரி உள்ளதையும் அங்க வந்து நம்ம வந்து பேசக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில இது வந்து ஆண்களும் பெண்களும் 2 பேருமே வந்து இத வந்து செய்யக்கூடாது. அடுத்து ஹஜ்ருல் அஸ்வத் கல் வந்துட்டு நம்ம அதுல இருந்தா நம்ம வந்து தவாப் செய்யவே ஆரம்பிப்போம். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தியவாறு நம்ம வந்து தவாப் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வந்து எல்லாருனாலையுமே தொட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதற்கு மேல நம்ம கையை உயர்த்தி நம்ம வந்துட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி தவாப் அக்பர் சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹும்ம ஈமான பிக வஸ்பிக بكذابك ووفاء بعدك وإيابة لسنة நபியிக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிதான் நம்ம வந்து அதை ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வே உன்னிடம் தேவையுடையவனாகவும் உன்னிடம் உண்மையாளனாகவும் உன்னிடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றியவனாகவும் உனது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவனாகவும் நான் துவங்குகின்றேன் அப்படி சொல்லிதான் தவாஃப் செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு தவாஃபுக்கு 7 சுற்றுகள் நம்ம வந்துட்டு சுத்த வேணும். அதுல 3 சுற்றுகளுக்கு வந்துட்டு சற்று குதித்து நம்ம வந்து வேகமா நடக்க வேண்டியது வரும். இதுக்கு வந்துட்டு ரமல் அப்படின்னு சொல்லி பெயர். இப்படி நம்ம நடக்கிறோம்ல இதுக்கு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து காபா முன்னாடின்னு என்ன துவா கேட்டாலுமே வந்துட்டு அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளுவோம். அப்படி துவா கேட்கும்போது நம்ம வாய்ஸ் கொஞ்சம் உள்ள போது செக் பண்ணுங்கம்மா. நம்ம வந்து காபா முன்னாடி நின்று கேட்கக்கூடிய எல்லா துவாவையுமே அல்லாஹ் வந்து கபூல் செய்வான். ஒரு துவா இருக்கு, அந்த துவா வந்து நம்ம வந்து உள்ள முருகி அங்க வந்து கேட்கலாம். இந்த துவா வந்து நம்ம காபா முன்னாடி மட்டும் கேட்கணும்னு இல்லை, நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் இப்ப கூட நம்ம வந்து கேட்டுக்கலாம். நம்ம என்ன துவானா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபுக்ரி வமின் அதாபில் கப்ர் லா இலாஹ இல்லா அன்த அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வஅனா அப்துக வஅனா அலா அஹ்திக வவஅதிக மா அஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா சனது வஅஊது பிக
لك وأعوذ بك لك بعت منك وعليك وأتوبك بذنبي فاغفر لي إنه لا يغفر ذنوبي إلا أنت. அல்லாவே, எனது இறைவா, எனது இறை நிராகரிப்பில் இருந்தும் வறுமையிலிருந்தும் மன்னரையிலிருந்தும் மன்னரை வேதனையிலிருந்தும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை தவிர வணக்கத்திற்கு கீழ்ப்படிதலுக்கும் உரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. நீயே என்னை படைத்திருந்தாய். நானே உன்னுடைய அடிமையாகவும் இருக்கின்றேன். நான் உன்னிடம் செய்த வாக்குறுதியிலும் ஒப்பந்தத்திலும் என்னால் முடிந்தவரை நிலைநிறுத்துவேன். நான் செய்துவிட்ட செயல்களிலும் தீங்கிலும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் உனக்காகவே உன்னிடமே நான் என்னை ஒப்புக்கொள்கிறேன். எனது பாவங்களை நான் ஒப்புக்கொண்டு நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நிச்சயமாக உன்னை தவிர பாவங்களை வேற யாராலும் மன்னிக்க முடியாது அப்படி சொல்லி இந்த துவா நமக்கு அங்க கேட்கணும். இது யாரெல்லாம் இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான துவாவா இருக்கு. இன்னும் ஹஜ்ஜை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. அப்போ ஆனா அதை நமக்கு அது நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். நிறைய இருக்கு. தவாஃபுக்கான இப்ப சட்டங்கள் இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இப்ப சொல்றதுக்கு நமக்கு டைம்ல கொஞ்சம் தான் இருக்கு. அதனால இப்பதான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.